வாழ்த்துக்கள். தேவ சமாதானம் நிறைய வாழ்த்துக்கள். இந்த உலகத்துக்கு நடக்க போற மாபெரும் உலகத்தில் ஒரு நாடு, ஒரு தேசம், இதுக்கு என்ன நடக்க போறது? ஒரு மாபெரும் அழிவை சந்திக்க போறது. அது ஏன்? அது தன் தேவத்துவம் இல்லை, தேவ நீதி இல்லை, தேவ விரோதம், படுமோசமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அது எந்த தேசம்? நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற தேசங்களில் உள்ள ஒரு பெரிய தேசம் ஒரு மணி நேரத்தில், அதாவது குறைந்த காலத்தில் முற்றிலும் வல்லமை இழந்து, முற்றிலும் செயலிழந்து, வறுமை பிச்சை இல்லை, அதுவும் இல்லை, பிச்சை எடுப்பதற்கும் அங்கே எதுவும் இல்லை, அப்படியாக வரப்போகுது. ஆனால் இன்று அந்த நாடு பெரிய ஐஸ்வர்யம், பெரிய விற்பனை வியாபாரங்களாக, பெரிய வல்லமையோடு அது செயற்பட்டு கொண்டிருக்கிறது. வாசிப்போம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். தீர்க்கதரிசி யோவானுக்கு இது வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 18ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசிக்கு கடைசி காலத்தை பற்றி வெளிப்படுத்தின வெளிப்பாட்டு புத்தகம். அது கையில் வச்சிருக்கிற ஹென்றி அதை பற்றி கூட எழுதப்பட்டிருக்குது. இன்னும் வராத விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஆராய்ச்சி சொல்லி பக்குவமாக உங்களுக்கு நான் தேவ பயத்தோடும் ஜெபத்தோடும் வாழ்த்துக்களோடும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்னை ஃபாலோ பண்ணி வச்சு ஊக்கமாக கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். இல்லை என்றால் அதற்குள்ளே அம்பிட வேண்டும். இது எச்சரிக்கை, த்ரீகர் வார்னிங். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், அவள் என்பது தனிப்பட்ட ஒரு மனுஷியாகவும் இருக்கலாம், ஒரு மாபெரும் தேசமாகவும் இருக்கலாம், ஒரு குடும்பமாகவும் இருக்கலாம், ஒரு பாவ காரியமாகவும் இருக்கலாம். அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது. அந்த பாவங்கள் எல்லாத்துக்கும் இடையில இருக்கு. அது இப்ப வான பரியந்தம் எட்டி விட்டது. தேவதூதர்கள் எல்லாம் அதிர்ந்து கொண்டிருக்கிறார்கள், கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். பிரின்சிபல் வரைக்கும் போயிட்டு, தேவனுடைய வரைக்கும் போயிட்டு, கர்த்தாதி கர்த்தருடைய கோப ஆக்கினை கண்கள் திறக்கப்படும்படியாக, பரம சக்தி பாயும்படியாக, அதாவது அழிவு சக்தியாக, அழிக்கும் தெய்வமாக பாயும் அளவிற்கு வந்துவிட்டது, முத்தி விட்டது. அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அவள் என்ன கலந்து கொடுத்தாள்? பாவம், நயவஞ்சகம், வியாபார தந்திரம், வன்முறை, கொள்வனவு, வியாபார ட்ரிக்ஸுகள், இன்னும் மோசமாக சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதர்களை கூட, பிள்ளைகள், குழந்தைகளை, பச்சை குழந்தைகள் கூட இவ்வளவோ கொள்வனவு. இப்போ பிள்ளைகள் உற்பத்தியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் பார்த்து பயந்து போனேன். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு லெபோர், ஒரு ஒரு ஊர் அளவு அது பெருசு. உள்ளுக்கு நடக்கிறவர்கள் அங்கே ஒரு அந்த நடவண்டில் மாதிரி ஒன்றில் தான் அவர்கள் பறந்து திரிவார்கள். அங்கே காலால் நடக்க முடியாது, இவ்வளத்துக்கு நடப்பது. ஒரு ஊர் முழுவதும் லாட்சிகள். அந்த லாட்சிகளுக்குள் சிசுக்கள், பிள்ளைகள் இங்கிருந்து உற்பத்தி செய்கிறார்கள், இனப்பெருக்கம் செய்கிறார்கள். விந்து தானம் பண்ணுறவரிடத்திலிருந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னத்துக்காக தெரியுமா? புசிப்பதற்காக, அவர்களுடைய இரத்தத்திற்காக. மக்களே, விழித்தெழுங்கள். இந்த ஊடகம் உள்ள வரைக்கும் தான் சொல்ல முடியும். இந்த ஊடகம் கொடுத்தது மனிதனை மயக்குவதற்கு. ஆனாலோ மனிதன் இந்த ஊடகத்திற்கால் விழித்தரப்பட்ட பிள்ளைகள், என்னை போல என் சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் துரிதமாக இந்த செய்திகளை கொண்டு வருவதனால்
சீக்கிரத்தில் இந்த ஊடகத்தை நிப்பாட்டி விடுவார்கள். புரிகிறதா? அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வச் செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நாங்களே மக்கள்தான் மகேசன் தீர்ப்பு. தெரியுமா? ஆண்டவரே அதிகாரம் கொடுக்கிறார். இது புதிய ஏற்பாடு. அகிம்சையாகவே போகலாம். ராஜஸ்திரியாய் வீட்டிருக்கிறேன். அவளுடைய எண்ணம் தான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். தான் பெரியொரு செல்வந்த ஆட்சி ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். ஆண்டவர் தந்த ஒரு பிச்சைக்குள் இது போதும். உள்ளதை கழுவி துடைச்சி துப்புரவாக்கி அதில் வாழ்ற வாழ்க்கை போதுமண்டு வாழாமல் கொள்ளை பொருட்களாலும் பெரும் பணக்காரராக நகைகள் நட்டுகள் இன்னும் சேர்த்து அதை விட்டு கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இவர்களுக்குத்தான் இந்த நிலைமை வரப்போகுது. வாசிக்கிறேன், வடிவாக கேட்கவும். எந்த தேசம் என்று கமெண்ட்ல போடுங்க. அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். ஒரே நாள். அவள் அக்கினினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவளுடைய வேசித்தனம் என்றது ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து சொல்லிப்படாதீங்க. தனக்கு ஒரு வாழ்க்கைய, ஒரு அமைதியான ஒரு இடத்தை, தனக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கோ ஒரு நடக்கோ பண்புக்கோ வாழவோ அந்த பிள்ளைய பிடுங்கோ. அந்த பிள்ளைக்கு பிடிச்சி ஒரு மனிதனிடத்தில் அந்த பிள்ளைய பிடித்து கொடுக்காதீங்க. அந்த மனிதனும் அதே மாதிரி தான் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கும் செய்யாதீங்கோ. அங்கே என்ன நடக்கும், அடுத்த வருடம் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் போடுற கட்டு அவர்களை பாதாளம் வரைக்கும் கொண்டு போகலாம். லெட் தெம் ஃப்ரீ. இது வேற விஷயம். ஆனால் நான் இதோட சேர்த்து அதையும் சொல்லுகிறேன். ஏன்டா இந்த வார்த்தை வேசித்தனம் என்ற உடனே ஒரு பொம்பளையை பார்த்து சொல்றது. இது ஆம்பளைகளுக்கு சொன்ன வார்த்தை. தேவ மனிதர்கள், ஆண்கள் தேவனை விட்டு விலகி தேவ விரோதமான காரியத்தை செய்யும் போது இது வேசித்தனம். இப்போ விளங்குது அது என்னண்டு. தேவ விரோதமான செயல்தான் வேசித்தனம். எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது தனக்கு தெரிவு செய்யறதுக்கு, தன் வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு. பிள்ளைகளுக்கு, ஆம்பளை பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு, அதுக்கு அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் அவர்கள் பாலியல் செய்ய மாட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் அவர்களுக்கு பரிசுத்தாவி இருக்கு. பரிசுத்தாவி அதை சுட்டெரித்து கொண்டிருக்கும். அது வேண்டாம், அது விருப்பம் இல்லை ஒருத்தருக்கும். அதனால் செய்கிற பாவம், ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அடித்த பாவம், அவரையும் அவருடைய தீர்க்கதரிசிகளையும் இன்று வரை வதைத்த கொடிய இரத்த பாவம் எல்லா இடத்திலும் ஒன்று விடாது, சும்மா விடாது. அது தனக்குத்தானே வைக்கும் வினை. அதில் இருந்து வெளியே வா. எச்சரிச்சதுங்கே வெளியே வாருங்கள். இனி தேசத்துக்கு வருவோம். அவளுடைய வேசித்தனம் செல்வச் செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினாலே உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்புவார்கள். அவள் வேகிறதுனால உண்டான புகையை கண்டு மற்ற தேசங்கள் எல்லாம் நடுங்குமாம். அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையிலே உனக்கு இப்படி நடந்து போச்சே, ஆக்கினை வந்ததே என்பார்கள். ஒரு பாபிலோன் இருக்கிறது, அழியப்பட வேண்டிய மகா மோசமான ஒரு தேசம். அந்த பூமியில தான் இருக்கு. அந்த பூமியில தான் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். துணிந்து பெறுகிறார்கள் பிள்ளைகளை. எவ்வளவு பாவிகள், எவ்வளவு தெரிந்து கொண்டு நான் பிள்ளை பெற்றே தீருவேன் என்று பிள்ளை பெறுகிறவர்கள், எவ்வளவு மோசமான சிந்தனை சக்தி உள்ளவர்கள். விழித்தெழுந்ததுக்கு பிறகு செய்யக்கூடாது. விழித்தெழ முதல் பாவத்தில் இருக்கும் போது பாவத்தில் பிறந்த பிள்ளைகள் தான் நாங்கள் அனைவரும். அந்த பாவத்தில் இருந்து இயேசுவின் திருரத்தம் தெளிக்கப்பட்டு இரட்சிக்கப்பட்டவுடன் தேவாக்கினியாக மாற வேண்டும். அக்கினியிலே எல்லாம் பாய்ஞ்சு நடக்க தேவையில்லை. தேவாக்கினி,
தேவன் தேவதீபம் தேவதீபமாக ஒவ்வொரு மனிதனும் மாற வேண்டும். இல்லாவிட்டால் பாதைக்குள்ளும் புகைக்குள்ளும் போற புகையில் மற்றவர்கள் சேர்ந்து வேக வேண்டி வரும். பூமியின் வர்த்தகங்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தினங்களையும் முத்துக்களையும் சகலதையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்ததினால் செய்திருக்கிற சகல வித வஸ்துக்களையும் விலை உயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் இலவம் பட்டைகளையும் தூபங்களையும் தைலங்களையும் சாம்பிராணிகளையும் திராட்சரசங்களையும் எண்ணெய்களையும் மெல்லிய வஸ்திரங்களையும் மாடுகள் ஆடுகள் குதிரைகள் இரதங்களையும் அடிமைகளையும் ஆடு மாடு மட்டுமல்ல மனித அடிமைகளையும் மனிதருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்ளைவார் இல்லாதபடியினால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். ஹல்லேலூயா ஆமென். நொறுக்கப்பட போகிறது. பிள்ளைகள் வியாபாரம், பெண்கள் வியாபாரம், அள்ளு கொள்ளைகள், சொத்து பத்துகள் முத்துக்கள் வைரங்கள் வைடூரியங்களோடு சேர்த்து பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள். மனிதன் எவ்வளவு மகத்தாக தேவன் படைத்தாப்போ என் மீது அக்கினியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். இயேசுவின் திருரத்தம் தரும் ஜெயம். இயேசுவே அந்த தளபதி. அந்த தளபதிக்கு கீழ்ப்படாவிட்டால் புதிய மதம் வந்து கொண்டிருக்கிறது, சாத்தானிய மதம். எவ்வளவு காலமும் 4 மதங்களும் சேர்ந்து, 4 மதம் எனக்கு தெரியாது எவ்வளவு மதம் இருக்கு, எவ்வளவு மதம் எவ்வளவு மார்க்கம் இருக்கு, இதெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறதுக்கு நாங்கள் போக வேண்டியதில்லை. அவ்வளவும் அந்தி கிறிஸ்து, அவ்வளவும் இந்த பாவம் மதங்கள் எல்லாம் இந்த இரத்தாம்பரத்திலும் இந்த பிள்ளைகள் விற்பனையிலும் மதங்கள் கிறிஸ்தவ மதமாயிருந்தாலும் என்ன, எந்த மதமாயிருந்தாலும் என்ன, அது மதம் என்றால் அது மதம்தான். அது மதத்திற்கு தன்னை வித்ததினால் அங்கே நடக்க போறது நல்லாத்தான் இருக்க போகிறது. கிறிஸ்தவம் மதம் அல்ல, கிறிஸ்து மதத்தின் தலைவன் அல்ல, அவர் உலக ரட்சகர். இது அறியாமல் வாய்க்கு வந்தபடி, திட்டத்துக்கு வந்தபடி, மனித திட்டத்துக்கு வந்தபடி கொடுத்த தீர்ப்புகள் இப்பவும் எழுதும் போது, நீங்கள் என்ன மதம் என்று எழுதும் போது நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் தங்களோட சபையின் பேர், இந்த பாஸ்டராக்கள் கிளம்பி வருவாங்க, விதத்தில் எழுதி இருக்கு, கருப்பாடுகள் வெள்ளத்தோல் போட்ட ஓனாய்கள் கிளம்பி வருவார்கள். கடவுளே ஸ்தோத்திரம். உன் ஆத்துமா இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவைகளும் பசுமையானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின. அந்த பிஸ்னஸால வந்ததும் அங்கே அழிக்கப்படும் போது அவனிடத்திலிருந்து வந்ததான், எலிமினாட்டிலிருந்து வந்ததான் இங்கால இந்த வியாபாரிகள் வாங்கி விற்று அதில் லாபம் எடுக்கிறார்கள். அந்த பொருட்கள், அந்த அவ்வளவு பொருட்களும் பூமியை விட்டு இல்லாம போய்விடும். அதுக்கு பிறகு என்ன உபவாசம் தான், அஞ்சரிசி கஞ்சி தான். ஹல்லேலூயா ஆமென். கிறிஸ்தவர்கள் அதில் மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டிருப்பார்கள். கிறிஸ்தவர்கள் அல்ல, தேவனின் பிள்ளைகள். சாரி, வாயில வந்துட்டு எனக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள், தேவனின் பிள்ளைகள் தேவ பிள்ளைகள். வார்த்தைகளை மாத்தி பழகுவோம். இப்படிப்பட்டவர்களை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவானவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயையோன்னு வரலாம். சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் இந்த பட்டுக்கள், இந்த புடவைகள், இந்த நகைகள், இதுகளை கொண்டும் ஆசைப்படாதீங்க மக்களே. ஆசைப்பட்டுடாதீங்க. வீட்டுக்கு அதில் கொண்டு சேர்க்காதீங்க. ஒரு 2 சீலை போதும் இன்னொரு மனுஷன் மாற்றி கட்டுறதுக்கு. அவ்வளோத்தையும் வச்சு அவ்வளோத்தையும் கொண்டு வந்து வச்சு அந்த காசுகளுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அவ்வளோத்தையும் வச்சு என்னென்று போடுறது முதல்ல. ஐயோ, அலர்ஜிக்கு தான் பிடிக்கும், இல்லை பூச்சியல் புழுக்கெல்லாம் பிடிக்கும். அது எந்த அளவு திறமான விலை உயர்ந்த இடத்துல வச்சாலும் அது எத்தனை வருஷத்துக்கு அது வச்சிருக்க போறீங்க. அவ்வளவு பீதாம்பரங்களையும் பட்டாடைகளையும் என்னுடைய தாய் வைத்திருந்த தறிப்புடவை, அந்த காட்டன் சாரி நான் இப்பவும் வச்சிருக்கிறேன். 1978 காலங்களில்
அதுக்கு பிறகு அந்த யுத்த காலம் இலங்கையில் உண்டான காலங்களில் எல்லாம் இப்பொழுது தெரியும் என்ன நான் எங்கிருந்து வந்தவள் என்று சொல்லி அந்த புடவை இப்போவும் நான் வைத்திருக்கிறேன். எவ்வளவு நடை, எவ்வளவு வீராங்கனைகள் எங்களை சும்மாவா பெற்றார்கள். இந்த விக்கிராதாரணை கூட்டத்தில் பிறந்து அழிந்து ஆண்டவரால் பிடிக்கப்பட்டு பெத்த மகனும் மறிந்து போடப்பட்டார். மோட்சரி என்று சொல்லுவார்கள், சவக்காம்பரா. அங்கே என் தாய் போடப்பட்டார். நான் பிறப்பதற்கு முதல் என் தாய் இறந்தார். பிறகு எழும்பி கத்தி குளறி வந்தார். என் தந்தையின் வேதனைகளாலோ வேண்டுதலாலோ கடவுள் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டியிருப்பதனால் திரும்பி வந்தார். அரைப்புணமாக வந்தேன் என்று சொல்லுவார். இனி என்ன வாழ்க்கை உண்டு? இனி வாழ்வதற்கு எதுவும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த அரப்புண வாழ்க்கையிலிருந்து எப்படியாக வருவேன் என்று ஆண்டவர் இயேசுவை தேடி சென்று அவரிடத்துல போய், எனக்கு இனி ஆண்குல பிள்ளை வேண்டாம், எனக்கு பயமாக இருக்கிறது, பிள்ளைய பிணமாக பார்த்ததால் எனக்கு பயமாக இருக்கிறது, உம்முடைய தாயை போல ஒரு பெண் பிள்ளைய தாரும். என்னை பொறுத்த மட்டும் நான் ஜேசப்பாவுக்கு நான் ஆம்பளை பிள்ளை தான். ஜேசப்பா அதுக்காக ஒன்றும் தப்பாக நினைக்க கூடாது. நாங்கள் தூதர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஜேசப்பாவுக்கு நான் அவரை போலயே செய்யப்பட வேண்டும். அவர் சொல்லி இருக்கிறாரு, என் பிள்ளைகள் என்னை போல் செயற்படுவார்கள், என்னிலும் அதிகமாக சொல்லுவார்கள், என்னிலும் அதிகமாக செயற்படுவார்கள். ஒரு பாதிரியாரை கொண்டு வந்து நிறுத்தி போட்டு அவர்தான் சொல்ல வேண்டும், நாங்கள் கீழே இருந்து அடிமைகள் போல அவர் சொல்றதை கேட்க வேணும். அவர் தருகிற அப்பத்தை சாப்பிட்டுட்டு வீட்டை போய் பாவத்தின் காரியங்கள் இதில் ஒன்றுமே தெரியாமல் கண்மூடித்தனமாக இருக்க வேண்டும். இதிலிருந்து உடனடியாக வெளியே வாருங்கள், கம் அவுட், வெளியே வாருங்கள். அவர்கள் தான் அந்த இலுமினாட்ஸ், அந்த மத தலைவர்கள் தான் இந்த விற்பனை, கொள்வனவு விற்பனவு, இந்த பீதாம்பரங்கள், பட்டுக்கள், பிள்ளைகள், தரமான இரத்தங்கள், பிள்ளைகளின் இரத்தங்களில் பங்கெடுத்தவர்கள் மத தலைவர்கள் தான். இதற்கு எத்தனையோ வீடியோக்கள் நான் போட வேண்டியதில்லை, எத்தனையோ வீடியோக்கள் உறுதிமொழிகளோடு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவற்றை பற்றி படியுங்கள். உண்மையான பிள்ளை பாசம் இருந்தால், உண்மையான மனித ரத்தம், தேவ ரத்தம் உங்களது கலந்திருக்கிறதா இருந்தால் ஆராய்ச்சி செய்யுங்கள். இதுகளை பற்றி மட்டும் படியுங்கள். கனலில் வார எல்லா பகுதிகளையும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அல்லது வேறு காரியங்களை பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். இந்த பாலியல் தீய சக்தியை இந்த நேரமே கடிந்து எரித்து கட்டுங்கள், எரித்து கட்டுங்கள். அது புறப்பட்டு போகும். உங்களோட கையில் ஒரு கட்டியோ ஏதோ ஒன்று வளரும் ஒன்று, அதற்கு நீங்கள் மருந்தை தொடர்ந்து செய்யும் போது, ஒரு விநாயகர் எசிக் அல்லது அப்படியான சாமானை தொடர்ந்து போடும்போது அது அழிந்து போகும். இந்த பரிசுத்தாவிய கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்டு கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த தீய சக்திகள், அந்த தீய வாஞ்சைகள் மனிதனை விட்டு அகன்று போகும், முற்றிலும் அகன்று போகும். பஞ்சை போலவும் பனியை போலவும் சுத்தமடைக்கப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் விளிர்வீர்கள், நட்சத்திரங்களைப் போல் இருப்பீர்கள். தேவனுடைய பிரகாசம் உங்கள் மீது பிரகாசிக்கும். இந்த தேசத்துக்கு நடக்க போற அழிவை இப்பொழுது பார்த்தீர்களா? அதுக்கு பிறகு பூமியில் அவ்வளவு வறுமை வரும். அந்த வறுமையில் செழுமையாக இருக்க இன்றே கற்றுக்கொள்ளுங்கள், இப்பவே கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வாசித்திருக்கிறோம். 4ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசித்திருக்கிறோம். கர்மபாவம் பிடிச்ச தேசம் அழிந்து நாசமா போச்சே என்று மக்கள் எல்லாரும் அழுவார்களாம். ஐயோ, நல்லா இருந்திருந்தா எங்களுக்கு அந்த பட்டு பீதாம்பரம் எல்லாம் கட்டி இருக்கலாமே, நகை நட்டுகள் எல்லாம் வந்து குவிஞ்சிருக்குமே என்று அந்த புள்ளைகளை திண்ட புள்ளக்கறி திண்ட தேசம் அழிஞ்சு போச்சென்று வாங்கி தின்ற மக்கள் அழுவார்களாம். இன்னும் விக்கிரகாதாரணை செய்வார்களாம். இன்னும் வாசிச்சு பாருங்க, இன்னும் சாத்தானுக்கு கொண்டு போய் கொட்டுவார்களாம். இன்னும் தாண்டு கேட்பார்களாம். அந்த ஜனங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்பதையும் நீங்களே, நாங்களே, நானே, மக்களே, மகேசன் தீர்ப்பு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். என்னுடைய தேவ சகோதரர்களுக்கு, ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, என்னை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, என் அன்பை புரிஞ்சு கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த அன்பு முத்தங்கள். மற்றவர்களுக்கு வாழ்த்துக்களும் அன்பு முத்தங்களும் சேர்ந்தே வருகிறது. ஆமேன்.